இன்னைக்கு நம்ம ஜுஜுபி மேட்டர்ல ஐடா லூபினா அப்படிங்கிற பிரிட்டிஷ் நடிகையை பத்தி தான் பார்க்க போறோம். 59 திரைப்படங்களை நடிச்ச இவங்க 8 திரைப்படத்தை அவங்களே கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காங்க. அதுல பல படங்கள் கலை விமர்சகர்களால ரொம்பவும் பாராட்டப்பட்டது. இப்படி இருந்தும் ஆரம்ப காலத்துல இவர் நடிக்க வந்தப்ப இவரை போல அதிர்ஷ்டம் கெட்ட நடிகை யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களாம். காரணம், லவ் ரேஸ் அப்படிங்கிற முதல் படத்துல நடிச்சு முடிச்சதும் இவருக்கு தொண்டையில பிரச்சனை ஏற்பட்டு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. பேச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு குரல் சரியானதுக்கு அப்புறமா அடுத்த படத்துல நடிக்க தொடங்கினாரு. அப்போ காலில் பெரிய கட்டி ஒன்று வந்து அதையும் ஆப்ரேஷன் பண்ணி நீக்க வேண்டியதாச்சு. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. அப்புறம் ஒரு நாள் வீட்டில் பரம் மேலே ஏறி எது எடுக்க போக கீழே விழுந்து கணுக்கால் நரம்புகள் அருந்து போச்சு. இதுக்காகவும் சில நாள் ஆஸ்பத்திரியில் வாசம். அதுக்கப்புறம் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தப்ப கீழே கிடந்த ஒரு ஸ்க்ரூ ஆணி அவருடைய பாதத்துல ஏறி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. இப்போவும் அந்த துரதிருஷ்டத்துக்கு திருப்தி இல்லைங்க. ஐடாவை விடாம துரத்திக்கிட்டே இருந்தது. போலியோ தாக்கி அவருடைய காலும் சூம்பி போச்சு. மாசுபட்ட நீச்சல் குளங்கள்ல அதிகமா குளிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான போலியோ வைரஸ் ஏற்படுது அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. தீவிரமான சிகிச்சை மேற்கொண்டு அதுல இருந்தும் மீண்டு வந்தாங்க ஐடா. அதுக்கப்புறம் அதே அனுபவத்தை வச்சு ஒரு திரைக்கதை எழுதி ஒருபோதும் பயப்படாதே அப்படின்னு அதற்கு தலைப்பும் வச்சாங்க. கடைசி காலத்துல குடற்புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்டிருந்தப்போ பக்கவாதம் உள்ளிட்ட நிறைய உபாதைகளும் அவங்களுக்கு சேர்ந்துருச்சு. 77 வயசுல இறந்து போன ஐடா லூபினோ அத்தனை துயரங்கள் துரதிருஷ்டங்களும் இருந்த போதிலும் ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயத்த நாம வேதவாக்கா எடுத்துக்கணும். என்னோட உயிர், என் தைரியம், என் பலம், என்னோட நம்பிக்கை எதுவுமே என் உடம்புல இல்லை, என் மனசுல தான் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். என்னோட உடம்பு செயலிழந்து போனாலும் மூளை சுறுசுறுப்பா திறமையா தான் வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சேன். நடிக்க முடியலன்னா என்னங்க, என்னால படம் இயக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் ஒரு ஜன்னலை சாத்துனா மற்றொரு ஜன்னலை திறக்காமையா போயிடுவாரு?